ஹாய்கள் அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல கோட்டை பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு 2BHK வீடு பார்க்க வந்திருக்காங்க. கிழக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்து வாசல் வச்சு ஒரு சூப்பரான 2BHK வீடு இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு 3.3 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36:40 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல சைட் அமைஞ்சிருக்குதுங்க. வீடு வந்து ஒரு 919 ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்குதுங்க. வாங்க வீட்டுக்குள்ள போய் என்னென்ன மெஷர்மெண்ட்ல வந்துட்டு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெளிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு விக்கெட் கேட்டுங்க, ஒரு மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீட்டான ஸ்லோப்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கார் ஏற்றும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே எதுவுமே வந்து அடிபடாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ரேம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட் பார்த்தீங்க அப்படின்னா 33 அடி ரோட்ல இருக்குதுங்க. ஆப்போசிட்லேயே வந்து நமக்கு வந்து பார்க் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ அதனால வென்டிலேஷன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. கேட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்எஸ் மெட்டீரியல் வந்து கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட மெஷர்மெண்ட் வந்து 11:18 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் 1/1 வந்து லே பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வீட்டோட ஜலமூலையில் வந்துட்டு போர்வெல் சம்ப் எல்லாமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. மோட்டார் எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டார் இபி எல்லாமே ஃப்ரண்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட் பேக் வந்து எல்லா சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2 ஃபீட் வரைக்கும் ஷெட் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல தண்ணி உப்பு தண்ணி கனெக்ஷன் எல்லாமே வந்து பைப் லைன் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர் கேஸ் கீழே வந்துட்டு நமக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் பாயிண்ட் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இன்லெட் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாசிவான லிவிங் ஹாலுங்க. 11:17 மெஷர்மெண்ட் 2/4 ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம். யூபிவிசி விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சனுங்க. 6:30 மெஷர்மெண்ட்டுங்க. டேபிள் டாப் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு கடப்பா செல்ஃப் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி ஸ்லாப் யூபிவிசி விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்துட்டு ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பெட்ரூம்ங்க. ஸோ பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 2/4 தான் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. 2 யூபிவிசி விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துப்படி 3/4 வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு பெட்ரூம் இது வந்து. ஸோ ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பா செல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4:6 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைச்சிருக்குங்க. 7 ஃபீட் வரைக்கும் நமக்கு வந்து வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒரு ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வெஸ்டர்ன் கிளாஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிவிசி டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூம் டோர் எல்லாமே வந்து ஃப்ளஷ் டோர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரேம் எல்லாமே சால்வுட்ல வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாங்க. ஸோ இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 10:11 மெஷர்மெண்ட்ல அமைஞ்சிருக்குங்க. இது செகண்ட் பெட்ரூம்ங்க. இதுலேயே ஒரு லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சரில் இன்டீரியர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாங்க. ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா கடப்பா செல்ஃப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 3/4. இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க. ஸ்டேர் கேஸ் ஏரியா கீழே வந்து இந்த டாய்லெட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 4:6 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல லோவர் லாஃப்ட்டுங்க. 7 ஃபீட் வரைக்கும் நமக்கு வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஒரு ஷவர் கனெக்ஷன், ஒரு வாஷ் மிஷின் இருக்குதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் கிளாஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெண்டிலேட்டருக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொவிஷன் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த டாய்லெட்லேயே வந்து ஒரு நீட்டான ரைசர் ரேட் வச்சு தான் இந்த வீடு வந்து ஸ்டெப்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் ஏரியாவில் வந்துட்டு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்ல வந்து அமைச்சிருக்காங்க. ஹேண்ட் ரெயில் வந்துட்டு. ஸோ மேலே வந்துட்டுங்க ஓப்பன் டெரேஸ் ஏரியா. ஓப்பன் டெரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2/2 லைன் அடிச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக 1000 லிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹெட் டேங்க் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில்லர்ஸ் எல்லாமே வந்துட்டு டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் நாளைக்கு வந்து ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸ்டென்ஷன் போய்க்கலாங்க. ஸோ அது போக இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பாருங்கள். ஒரு சூப்பரான நேச்சரான லொக்கேஷனில் தான் வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஹில்வியோடு இருக்குதுங்க. ஆப்போசிட்லேயே வந்து பார்க் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வெண்டிலேஷன் இந்த வீட்டில் கிடைக்குங்க. ஸோ இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 62 lakhs வருதுங்க. நெகோஷியபிள் ப்ரைஸுங்க. கிழக்கு பார்த்து சைட்டில் வந்துட்டு நமக்கு வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 3.4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 916 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் கோட்டை பிரிவில் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் மறக்காம இந்த வீடியோ விசிட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் நிறைய செஞ்சுக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.